சார் மறுபடியும் வேக வைக்கணுமா சார்? அவ்வளோதான். மேலே தடவுறாரு. யார் இது தூக்கு? வா வா போ போ வா. எடுக்கிறேன்ப்பா. கண்டிப்பாக யூடியூப்பில் விட்டுறேன், நீ பார்க்குற. ஓகே 40 நிமிஷம். அதே மாதிரி பேக்கிங் ஏற்றும் போது மிஷின் ஓடிட்டு அதை ப்ரீஹீட்னு சொல்லுவாங்க. அதான் முன்னாடியே வந்து சூடாகும், வச்சுட்டு சூடு பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ண அந்த டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து ரீச் ஆகிடும். சரிங்களா? அது வந்து ப்ரீஹீட்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீஹீட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இன்னைக்கு ஏசி இல்லாததுனால விப் க்ரீம் வந்து பண்ணல, அதுக்கு பதிலாக பட்டர் க்ரீம் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் மார்ஜினேன்னு இதுக்கு தனியாக இருக்குது. கடைகளில் வந்து பட்டருக்கு பதிலாக அது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு பட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து 1/2 கிலோவுக்கு வந்து 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர். சரிங்களா? ஓகே சார். பட்டர் 1/2 கிலோனா 1 ஆமாம், அதே சேம் குவான்டிட்டி தான் போட்டுருக்கேன். 1க்கு 1 போடலாம், இல்லை 1/2க்கு 1 போடலாம். வெண்ணெய் பட்டர் போட்டுருக்கோம். க்ரீம் மேலே அந்த ஒயிட் க்ரீம் போடுவாங்களே மேலே மேலே. ஆமாம் ஆமாம், 1/2 கிலோ பட்டர். பட்டர் மட்டும் பட்டர் க்ரீம் போடுறாங்க. இல்லை எப்படி தராங்க பட்டர் போட்டு? கையிலே பண்ணுவோம். பட்டர் இல்லை கையிலே போட்டு இது மிக்ஸ் பண்ணி அடி வரும் போலியே பரவாயில்ல. ரொம்ப நேரம் அடிக்கணும். என்ன 1 கிலோ ஐசிங். இது பேர் என்ன நேமு? பட்டர் எதுவும் பண்ணல, வெறும் பட்டரு போட்டு எடுத்து இல்லையா? நீ போட்டு எடுக்கிற. இப்போ இதுனா அது பேர், அது பேர் ஐசி சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்க வேண்டும். இப்போ நில்ல. பிரெட் என்ன பேர் சொல்லு? ரெட் வெல்வெட் 100 கிராம் மில்க்ப்பா. வினிகரா சார்? வினிகர் கொஞ்சம், ஒரு ஸ்பூன், 2 ட்ராப் மட்டும். 2 ட்ராப். இல்லை சார், கேஸ்டர் சுகர். இந்த சுகத்தை யூஸ் பண்ணணும். இது இல்லைன்னா சாதா சுகர். அது பேரே கேஸ்டர் சுகர் தான். இது இல்லைன்னா சாதா சுகர். இது வந்து கேஸ்டர் சுகர் வந்து 200 கிராம். கேட்கலாம் 200 கிராம். ஆயில் போடு, ரீஃபண்ட் ஆயிலே போடு. ரீஃபண்ட் ஆயில் 100, அது 200. அக்கா இப்படி காமி. ஓகே ஓகே. ஃப்ளார் வந்து 200 கிராம். மைதா சார். பேக்கிங் பவுடர், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் போடுறேன். இதில் வந்து ஒரே ஒரு முட்டை. மேடம் என்ன ஒரு பிஞ்ச் போட்டுங்க லைட்டாக. ஓகேவா? இப்போ இதில் வந்து 15 கிராம் கொக்கோ பவுடர் போடணும். நம்மகிட்ட கொக்கோ பவுடர் இல்லை, அதனால நான் போடாமல் விட்டுட்டேன். ஆனால் நீங்கள் ரெசிபியில் வந்து 15 கிராம் கொக்கோ பவுடர் போட்டுங்க. சரிங்களா? எங்கே மேம் செக் பண்ணுங்க. சொல்யூஷனில் கலர் நிற்கிது. இது போட்டிங்கன்னா ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் வந்துடும்.
அப்படியே இதுலேயே வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா சாக்லேட். ஜெல் போடலாமா லிக்விட்? எது மேம்? என்ன போட்டுருக்காங்க? ரெட் வெல் மாவு கலர் போட்டாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி மாவு போட்டாங்க. கொக்கோ பவுடர் போட்டிருந்தா கொஞ்சம் கலர் இதுவாக இருந்தது. அதை காட்டுங்க சொல்கிறாங்க அந்த என்னங்க? பாக்ஸ். ரெட் வெல் ரெட் வெல் கொக்கோ பவுடர் 15 கிராம். இதில் நிறைய அந்த கீழே இருந்து ரெண்டாவது ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு இதை ஊற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் காஃபி டிகாஷன் வந்து நம்ம ஒரு 50 ml வந்து ஊற்றுவோம். சரிங்களா? நார்மல் நம்ம நெஸ்கஃபே காஃபி இருக்குல்ல அந்த டிகாஷன். இப்போ டிகாஷன் இல்லை அதனால் மில்க் மட்டும் கொஞ்சம் இன்னும் இது பால் காய்ச்சாமலே ஊற்றிக்கலாமா சார்? இது பேக் பண்ண போகுது. இருண்ணா கொஞ்சம் எழுதிக்கிறேன். பால் ஊற்றணுமா? இப்போ என்ன ஊற்றணும்? பால் தான் ஊற்றுறாங்க, பால் தான் ஊற்றுறாங்க. கம்மியாக எடுத்து கையிலலாம் படக்கூடாது. ஆமாம், அதே மாதிரி இந்த அளவுக்கே எல்லாத்தையும் ஃபில் வெளியில் திருப்பி எடுக்கணும். சார் மிச்சம் வேணும் சார் மிச்சம். போதும் போதும் திருப்பி இன்னொன்று திருப்பி ஊத்தா திருப்பி இப்போ இந்த மாதிரி ஊற்றும் போது என்ன ஆகும்னா இது எல்லாமே வெந்திருக்கும். இந்த இது அதிகமாக இருக்குது, இது வந்து வேக டைம் எடுக்கும். அப்போ இதுக்காக ஒன்று விட்டுனா எல்லாமே கருகிடும். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து ஒரு இதுக்கு ஒரு மாதிரி மாறும். சரிங்களா? அதனால் வந்து எடுக்கும் போதே நீட்டாக எடுத்தீங்கன்னா அவ்வளோதான். கட் பண்ணும்போது ஓவர் ஹீட் ஆகும். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நீட்டாக ஃபோட்டோ எடுக்கலாம். சரிங்களா? இங்கே வச்சு என்ன மட்டும் எடுக்கணும். நானே டேக் பண்ணுவேன். நான் வீடியோவா ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். டோ பண்ணிட்டு அது வந்து இதுக்குள்ளேயே பேக் பண்ணிட்டு அப்படி போய் வேஸ்ட் பண்ணி எப்படின்னா ஒன்று ஜனங்க ஒரு நிமிஷம் அங்கே பாருங்க. சாக்லேட் மெல்ட் பண்ணுறது அது
எப்படி பண்றாரு பாருங்க. வீடியோ வீடியோ இந்த பேசு. இல்லை தண்ணியா எதுக்காக இந்த படாத மாதிரி வைக்கணும்னா சாக்லேட்டில் வந்து மில்க் சாலிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சுகர் சர்க்கரை இருக்கும், பால் சாலிட்ஸு அது இருக்கும், அந்த மாதிரி நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். டைரெக்டாக ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து கருகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால தான் டபுள் பாயிலிங் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவில் வந்து பண்ணலாம். சரிங்களா? மைக்ரோவேவ் அப்படியே டேரெக்டாக ஒன்று ஒன்று ஒரு மாதிரி மடிப்பாங்க. இது அந்த முக்கானமே பண்ணுவாங்க. அதுமாதிரி பண்ணி ஒன்று காமி முக்கான மாரி இருக்குமேப்பா. எக் பப்ஸ் பண்ணுவாங்களே. சிக்கன் தான் முக்கோணம் மட்டும் பண்ணுவாங்க. எது வேணால் பண்ணலாம். உங்கள் கடையில் எக்கு கொத்தா பண்ணுவாங்க. எங்கோ பக்கம் எக்கு தான் பண்ணுறாங்க. நாங்கள் ஆற்காடு சைடில் அப்படி தான் பண்ணுவாங்க சார். எக்கு வந்து மடிக்கிறாங்க. எக்கு வந்து இப்படி மடிப்பாங்க. அப்படி தான் சொல்கிறேன். தண்ணி தொட்டுக்கோ. இப்படி மடிப்பாங்க. ஆமாம் சார் சொல்கிறது. அவங்க வந்து நல்லா இதுவாக கற்றுக் கொடுப்பாங்களா, கற்றுக்கிற மாதிரி. தண்ணிலாம் தொடக்க அது இருக்குது. அதான் சிக்கன் மடிப்பாங்க. அதுதான் சார். ஆமாம். அது எதுக்கு சார்? சம்சாவா அது? சம்சா அப்படி இல்லை மேம். ஷேப்பு எது வேணால் சிக்கன் பப்ஸ் பண்ணுவாங்க. என்ன சிக்கன் பப்ஸுக்கு அது பண்ணுவாங்களா? தெரியுது. எக் பப்ஸுக்கு இது இது பண்ணுவாங்க. எக் பப்ஸ் பார்த்துக்கிறேன், வெஜ்ஜுக்கு பார்த்துக்கிறேன். அது முக்கான வந்து இது வந்து அந்த ஷேப் எதுக்குன்னா உள்ள என்ன ஸ்டஃபிங் வச்சு தெரியணுன்றதுக்காக தானே தவிர்த்து இப்போ உங்கள் கடையில் இதில் முட்டை வச்சு யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லை. இதில் சிக்கன் வச்சு யாரும் கேள்வி கேட்க போகிறது. ஓகேங்களா? அது உங்களுக்கு மடிச்சு இப்படி மடிக்கிறாங்க. எது எப்படி மேம் தண்ணி பண்ணலாம். பன்னீர் தானே. அதுதான் நான் திரும்ப அதான் அது உங்களுக்கு எது வேணுமோ பண்ணலாம். ஆமாம். எப்படி இருந்தாலும் சாப்பிட போகிறாங்க. இல்லை, நம்மளுக்கு தெரியணும். சார் இதில் இனிப்பு இருக்குமா சார்? இப்போ அதில் சக்கரை அதுங்க சார் சக்கரை போடவே நல்லா கேட்டேன். நான் பார்க்கல. இது பேர் இவ்வளோ பேர் செய். நீ தண்ணி தொட்டு செய். அவங்க கிட்ட கொடுப்பா. சுகர் இதில் பார்க்குறாங்க. சக்கரை போட்டாங்களே இப்போ. தண்ணி தொட்டுக்கோ. அதெல்லாம் தண்ணி தான். இப்போ நீ என்ன செய்கிறா? தில் பாசல் ஸ்வீட் எல்லாம் வச்சு வச்சு தண்ணி தான் போட்டார். ஏன் மாவு போட்டார்? சப்பாத்திமே செய்கிறாங்களாம். போலி இல்லைப்பா, உள்ள தேங்காய் பாப்புல தேங்காய் பஃபு, தேங்காய் இருக்கும், கோகோனட் இருக்கும். வா கப்பா எங்கே இருக்கிற ஆள் எங்களா கூட வந்து முதலமைச்சராக இருக்க வேண்டிய ஆளெல்லாம் சாதாரண கிளாஸுக்கு வந்துட்டு பூரா கட்டி ஏய் இது கனமான சார் வேவாது. கொஞ்சம் மெல்சாது. வேஸ்ட் இல்லை. அது பீஃப் பொன்னி மசாலா தண்ணி போட்டு ஊற்றி காரம் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்கு.
டூத்பிக் அது கவரா காயமா கையில் வச்சு எதுக்காக அந்த மாதிரி இது நல்லா டிப் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணுறோன்னா எக்ஸஸாக இருக்க சாக்லேட்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பண்ணிங்கன்னா சார் சாக்லேட் கூட எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது சார். ஆமாம் சார் அந்த கணாஷன் ஒரு நிமிஷம். நான் இப்போ இது முடிச்சுட்டு ஃபோட்டோ நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உட்காந்து ரிலாக்ஸாக நீங்கள் என்னென்ன கலை நிம்மதி ஒயிட் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி டார்க் சாக்லேட் வந்து கொக்கோ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு செட் ஆகிடும். மில்க் இது வந்து செட் ஆகாது. ஒயிட்டு டெம்பரேச்சர் நல்ல நம்ம ஏசி ரூமாக இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக செட் ஆகிடும். இன்னொரு டிசைன் ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் பார்ப்போம். ஏதோ இருக்கு பாருங்க. இது ஒரு பூ மாதிரி இருக்கு. இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே அழுத்தது வந்து இங்கேருந்து அழுத்தணும், ஃபிங்கர்லேருந்து இது பண்ணக்கூடாது. பொறுமையாக இது சென்டராக வச்சுட்டு பொறுமையாக அப்படி மேலேருந்து ஆமாம் ஆமாம்
அதுக்கப்புறம் இந்த இதை வச்சுட்டு